ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்போவும் பண்ணுற சப்பாத்தியை விட இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக எக் சப்பாத்தி, அதாவது முட்டை சப்பாத்தி எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம சப்பாத்திக்கு மாவு ரெடி பண்ணணும். அதுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். அதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு கோதுமை மாவை நம்ம இப்போது சப்பாத்திக்கு ரெடி பண்ணி வச்சிடலாம். சப்பாத்திக்கு தேவையான மாவை நல்லா பிசைஞ்சாச்சு. இதை இப்போ நம்ம வட்டம் அடிச்சுக்கலாம். மாவு வட்டாமல் வர்றதுக்காக கோதுமை மாவையே தொடுமாவாக வச்சு இந்த மாதிரி பெரிய வட்டமாக நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டே தேய்க்கும் போது உங்களுக்கு ரவுண்டு ஷேப் நல்லா சூப்பராக வந்துடும். அப்படின்னா அப்படியே சப்பாத்தியை ரவுண்டு ஷேப்பில் ரெடி பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய மூடியால் நம்ம தேய்ச்சி சப்பாத்தியை ரவுண்டு ஷேப்புக்கு வெட்டி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வெட்டி எடுத்த மாவில் எக்ஸஸாக இருக்குது பார்த்தீங்களா, அதை அடுத்த சப்பாத்தி போட வச்சுக்கலாம். இந்த பெரிய ரவுண்டு சப்பாத்தியில் நம்ம ஒரு குட்டி மூடியை யூஸ் பண்ணி குட்டி குட்டி வட்டமாக ஃபஸ்ட்டு நம்ம போட்டுக்கலாம். மூடியை வச்சு குட்டி குட்டியாக வட்டம் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த மாவை மட்டும் கத்தியால் லைட்டாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அந்த குட்டி வட்டத்தில் இருக்கிற சப்பாத்தி மாவை தனியாக எடுத்துடலாம். இந்த சப்பாத்தி மாவையும் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம அடுத்த சப்பாத்தி போடுறதுக்கு இந்த சப்பாத்தி மாவை சேர்த்து பிசைஞ்சு வச்சுக்கலாம். இதே மாதிரி மற்ற குட்டி வட்டத்தையும் வெட்டி எடுத்துக்கலாம். சென்டரில் இருக்க மாவையும் மூடியை யூஸ் பண்ணி வட்டத்தை போட்டு கத்தியால் வெட்டி அதில் இருக்கிற மாவையும் தனியாக எடுத்துடலாம். இந்த சப்பாத்தியிலேருந்து நம்ம கட் பண்ணி எடுத்த மாவெல்லாம் ஏற்கனவே இருக்கிற மாவோடு சேர்த்து நல்லா பிசைஞ்சு அடுத்த சப்பாத்தி போட வச்சுக்கலாம். அடுத்ததாக அரை கப் அளவு பொடி பொடியாக கட் பண்ண சின்ன வெங்காயம் இல்லை பெரிய வெங்காயம் எதனால் எடுத்துக்கலாம். இதில் அரை டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். கடைசியாக ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். முட்டையோட சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சப்பாத்திக்கு தேவையான மாவையும் ரெடி பண்ணியாச்சு. அதுக்கு தேவையான முட்டையையும் நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சாச்சு. அடுத்தது என்ன, வாங்க சுட்டு எடுத்துடலாம். அதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடுனதுக்கப்புறமா கொஞ்சமாக இந்த மாதிரி ஆயில் சேர்த்துட்டு நல்லா எல்லா பக்கம் பரட்டி விட்ருங்க. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற நம்ம சப்பாத்தி எடுத்து போட்டுக்கலாம். சப்பாத்தியில் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறோம்ல, அந்த கேப்பில் எல்லாத்துலேயும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற முட்டையை ஒரு ஸ்பூனால் எடுத்து இந்த மாதிரி ஃபில் பண்ணி விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் இந்த மாதிரி ஈஸியான டேஸ்டியான ரெசிபிஸ் நான் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். நீங்களும் இந்த வீடியோஸை உடனே பார்க்கலாம். அந்த கேப்லலாம் முட்டையை ஃபில் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் முட்டை மிச்சம் வந்ததுன்னா அதை அடுத்த சப்பாத்திக்கு வச்சுக்கலாம். இப்போ லைட்டாக அந்த முட்டைக்கு இடையில கேப் இருக்குது பார்த்திங்களா, அதில் ஆயில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கீழ் பக்கம் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறமா அதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுக்கணும். அவ்வளோதான், நமக்கு முட்டை சப்பாத்தி தயாராகிடுச்சு. மீதம் இருக்கிற அந்த ரவுண்டு அடித்து எல்லா மாவையும் மிக்ஸ் பண்ணி நம்ம போட்டுகிட்டே வந்தாலும் கடைசியாக இந்த மாதிரி வெட்டி எடுத்த ரவுண்டு குட்டி பீஸ் இருக்க தான் செய்யும். அந்த குட்டி பீஸஸையும் இந்த மாதிரி கடாயில் வச்சுட்டு சென்டரில் நம்ம மிச்சம் இருக்கிற முட்டை கலவையையும் சேர்த்து ஊற்றி விட்டுட்டோம்னா இது ஒரு டிஃப்ரெண்ட்டான முட்டை சப்பாத்தியாக இருக்கும் நமக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு முட்டை சப்பாத்தி தயார். நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி முட்டை சப்பாத்தி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்பாத்திக்கு டிஃப்ரெண்ட் சைடிஷ் நம்ம செஞ்சுருப்போம். ஆனால் சப்பாத்தியே டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ஒரு நாள் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த எக் சப்பாத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போடுங்க. மறக்காமல் இந்த எக் சப்பாத்தியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த எக் சப்பாத்திக்கு சைடிஷ் வைக்கணும்னு தேவையில்ல, நம்ம அப்படியே எடுத்து சாப்பிட்றலாம். இந்த எக் சப்பாத்திக்கும் சைடிஷ் வேணும்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு பிடிச்ச சைடிஷை வச்சுக்கலாம். நான் இங்கே காலிஃப்ளவரையும் உருளைக்கிழங்கையும் வச்சு செஞ்ச ஒரு சைடிஷ் வச்சுருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி வேறொரு ரெசிப்பியில் மீண்டும் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.